அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். சூரிய மங்கள யோகம். சூரியன் சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சேர்ந்து இணைந்து இருந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. மேஷம் ரொம்பவே திறமசாலியான நபர்கள். தலைமை பண்புக்கு இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. எந்த விஷயம் இருந்தாலும் அசால்ட்டாக ஒரு விஷயத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்னை கண்டா யாருக்குமே பிடிக்காதுங்க அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ராசியை பொறுத்தவரை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் என் வீட்டில் இருக்கவங்க கூட என்னைய புரிஞ்சுக்கலைங்க. எதனாலங்க? இந்த ராசியில் பிறந்தனால நீங்கள் தாங்க எங்களை மெச்சுக்கணும். அஸ்ட்ராலஜர் நீங்கள் தான் எங்களை மெச்சுக்கணும். இது காலபுருஷனுக்கு முதல் ராசி, ரொம்ப தைரியம் அதிகம் கொடுக்கக்கூடிய ராசி. ஆனால் எல்லாத்துக்குமே நிறைய வலிகளையும் வேதனைகளையும் நாங்கள் தான் தாங்கிட்டு இருக்கோம். இந்த ராசியில் வந்து பிறந்தா தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள். எந்த வேலையும் சிறப்பாக திறமையாக செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள். பணி ஆட்களை உங்களை மாதிரி விசுவாசம் அப்படிங்கிறது யாருனாலையும் பார்க்கவே முடியாதுங்க. வேலை இருக்குது இல்லை, அந்த டைமுக்கு ஆஃபீஸ் போயிடுவீங்க. சம்பளம் கொடுக்குறாங்க கொடுக்கல, அதெல்லாமே யோசிக்க மாட்டேங்க. எப்படி வேலைக்கு சேரும்போது வேலையை ரொம்பவே மனதார நேசிச்சிங்களோ இன்றைக்கும் அதே மாதிரி நேசிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி விஸ்வாசங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் இல்லைங்க. திடீர்னு வரான், அவன் சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு போகிறான், நாங்கள் இன்னும் அதே இடத்துல அப்படியே ஏற்றி விட்ட ரெய்னியாக உட்காந்து நின்று வேடிக்கை பார்க்குறோம். நேர்மையானவங்க தான். அந்த நேர்மைக்கு உண்டான விஷயங்கள் எங்களுக்கு நேக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு பொதுவாக இப்படிலாம் நடிக்கணும், இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிற எந்த எண்ணங்களும் உங்களுக்கு இருக்காது. அதனால் அடுத்தவங்க மனசில் நீங்கள் எப்படி தெரிவிங்க? ரொம்பவே கொடூரமான நபர்களாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய நபர்களாக, கோபத்தன்மை அதிகமாக உடையக்கூடிய நபர்களாக நீங்கள் தெரிவிங்க. அதனால் பல வருஷம் நீங்கள் வேலை செஞ்சு எஃபர்ட்ஸ் போட்ட கம்பெனியே இன்றைக்கி உங்களையே புரிஞ்சுக்காது. என்னடா நீங்களாம் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற வேதனைகள் ஒரு நாளும் யோசிக்காமல் இருக்கவே மாட்டேங்க. சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாவே நம்ம இன்றைக்கி எங்கேயோ போயிருப்போம். இன்றைக்கி காலமும் நேரமும் வீணாகி நம்ம இன்றைக்கி அதே இடத்துல இருக்கிறோமே அப்படிங்கிற வலிகள் வேதனைகள். நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நம்ம மேலே பழி சொல்கிறதுக்கு வேணால் ஆளுங்க நிறையா இருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு கசப்பை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். இன்னுமே சொல்லிட்டு போகலாம். 10 நிமிஷம் உட்காந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த மேஷத்தை பொறுத்தவரையும் சரியாயிரும், கவலைப்படாத, அடுத்தது என்னன்னு பார்க்குறதுக்கு ஓடு அப்படின்னு நம்ம சொல்லி என்கரேஜ் பண்ணினோம்னா காலத்துக்கும் அவங்க விசுவாசமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த விசுவாசத்துக்கு பெயர் போன தலைமைக்கான காரக கிரகத்தோட ராசி. அப்போ இந்த ராசியில் இருக்கும்போது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படும். ஏன், ரொம்ப நாளாக ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன சொன்னாலுமே எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலைங்க. எல்லா விஷயம் சரி. நீங்கள் ஒரு காலத்தில் நெகட்டிவ் சொல்லியிருந்தா கூட அப்படிலாம் எதுவும் நடக்காத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பாசிட்டிவ் சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு மேஷத்தை பொறுத்தவரையும் ஈகோ பிரச்சனைகள்னால தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இந்த மேஷம் சந்திச்சிருக்கு. அவசரங்க, ஒரு ஹோப்பு கொடுக்கறதுனா அதிகம். இது எப்படி போய் மாட்டும்? இப்போ பாருங்கள், திருமண வாழ்க்கை அது சரியப்பட்டு வருமா சரிப்பட்டு வராதான்னு யோசிக்காமல் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே மாட்டிடுவாங்க. நம்ம ஒரு கிளைண்ட்டை பார்த்தோம், 2024 சொல்லியிருந்து இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே மேட்சிங் இல்லை, இருந்தாலுமே தசை புத்து அமைப்பு உங்களுக்கு ஒரு நிறைய வந்து லாங் டைம் கண்டினியூ பண்ணுற மாதிரி ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கல்யாணத்துக்கு வந்து இது இந்த நேரத்தில் செட் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை, நான் ஹோப் கொடுத்துட்டேன், என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல, 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து சொல்லிட்டேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி போகிறேன், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். நீங்கள் தாங்கிக்குவீங்க. ஆனால் உங்களுடைய லக்னமும் ராசியும் இன்றைக்கி தாங்குற மாதிரி கம்மிங் டைமில் இண்டிகேட் பண்ணலை. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய பொறுமை ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நடக்க போகிறத மட்டுமே சொல்கிறது அஸ்ட்ராலஜியில். இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, இனி எப்படி இருக்க போகுது, இது சொல்கிறதும் அஸ்ட்ராலஜி கையில் தான் இருக்குது. அப்போ உங்களோட பிறந்த கால ஜாதகம் இதெல்லாமே க்ளீனாக இண்டிகேட் பண்ணும். அப்போ அவர்கிட்ட க்ளீனாக நம்ம இண்டிகேட் பண்ணோம். இந்த நேரம் நீங்கள் விருப்பப்பட்ட பெண்ணையவே நீங்கள் கல்யாணம் பண்ணினாலுமே இது ஒரு பிரச்சனையானதாக இருக்கும். லேட்டாக கல்யாணம் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க
அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் தசா புத்தி கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்தோன்னே இப்போ ஃபோன் பண்ணுறாரு. மேடம், வீட்டில் இருந்து எப்போ வேணாலும் வெளியே போய்க்கோங்கன்னு என்னோடய ஒய்ஃப் சொல்கிறாங்க. இத்தனை நாளாக நீங்கள் சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் எதிர்த்து என்னைய பேசி நான் வெளியே போனாலும் அவங்க சர்வை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது? வீட்டில் இருக்கிறதா வெளியே போகிறதா? இதுதான் மேடம் என்னுடைய கேள்வி அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறார். அப்போ நம்ம முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கையை இண்டிகேட் பண்ணணும். இது திருமண வாழ்க்கைக்கு உகந்த காலம் இல்லை. கிரக சேர்க்கைகள்லாம் அவருடைய ஜாதகத்தில் அவ்வளோ வீக்காக இருந்தது அப்படிங்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அவர் கேட்காம அந்த மேரேஜ் லைஃப்குள்ளார போனார். அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு பிரச்சனையை நமக்கு இண்டிகேட் பண்ணுது, ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட இண்டிகேட் பண்ணுது. ஒரு நல்லது நடக்குது, எவ்வளோ காலங்கள் அதை தக்க வச்சுக்கலாம், எந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம், எந்த விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது, எதெல்லாம் உஷாராக இருக்கணும், எதெல்லாமே உஷாராக இல்லாமல் இருக்கலாம், எதெல்லாமே நம்ம அழட்டிக்க வேண்டியதில்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு நிச்சயம் 100% கடமைப்பட்டிருக்கு. அப்போ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு 100% ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அது எந்த காலங்கள் எதுவரையும் இருக்க போகுது, என்ன மாதிரியான வாழ்க்கையில் நமக்கு மாற்றங்கள் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவாக வரப்போகுது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான். அப்போ இப்போ சொல்லக்கூடிய கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே பொருந்தும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த இடத்துல வேறு கிரகங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இது வந்து 30% பொருத்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% இதுக்கு தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த நேரத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், சூரிய மங்கள யோகம் ரொம்ப நாட் கழித்து இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். ரொம்ப நாள் மேஷத்தை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதி சூரியன் அவர் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா சுகங்களை அனுபவிக்க முடியும். இந்த நவம்பர் மாதம் பிறந்தவங்க கிட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பாவோட அருமை என்ன, அப்பாவோட விஷயங்கள் எல்லாம் என்ன, அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்பா இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்பானால என்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இது எல்லாமே சூரியன் நீசமாகிறது அவ்வளோவா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதே இல்லை. நிறைய விஷயங்கள்ங்க சூரியன் நீசமாகறதுனால நம்ம வாழ்க்கையில் கிடைக்காம போனது நிறைய விஷயங்கள். அதுவும் மேஷத்தை பொறுத்த வரையும் எல்லாம் 10 நிமிஷம் இந்த நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களெல்லாம் கேட்டுட்டிங்கன்னா சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க. எனக்கு கால் ஊனி நானே நின்று நானே ஜெயிச்சு நானே வந்து இந்த ஸ்டேஜில் நின்றுருப்பேன் அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலாம். ரெண்டாவது, இந்த நேரம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக வரும். யோசிச்சுட்டு ஒரு வேலையை எடுக்கலாமா வேண்டாமா, அந்த வேலையை விட்டுட்டு அடுத்தது ஒன்று பண்ணலாமான்னு நிறைய வாய்ப்புகள் வந்து தக்க வச்சுக்க முடியாமல் பயன்படுத்திக்க முடியாமல் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த தடவை மாற்றிக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் வந்தால் அதை ஏற்றுக்கோங்க. அதன் மூலியமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, ஹோப்பு. திருமண வாழ்க்கையில் இதெல்லாம் காப்பாற்ற முடியுமா? ஏன் காப்பாற்ற முடியும்? நிறையா கிரகங்கள் 8ல் மேஷத்தை பொறுத்தவரையும் சுக்கிரன் 8ல், புதன் 8ல், இத்தனை நாளாக சூரியனும் 8ல். அப்போ எங்கேயோ 2 சிங்கத்துக்கு நடுவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு ஒன்றும் வளர்ச்சிகள் இல்லை. பொருளாதாரத்தில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல ஒரு 2-3 வருஷமாக பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இந்த குரு எல்லாம் பாருங்கள், தன்னோட வீட்டை பார்க்குறாரு. கௌரவம் இருக்குது, உங்களுக்கு பேர் சொன்னால் ஒரு கௌரவம் இருக்குது, வளர்ச்சி இருக்கா, பொருளாதார முன்னேற்றம் இருக்கா? இல்லை. அது ஒன்று தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி, எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், எப்போ கல்யாணம், இன்னும் எத்தனை நாள் பார்த்துட்டே இருப்பீங்க, எத்தனை வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னுங்கிற அளவுக்கு நிறைய காசிப் உங்களை பற்றி போயிட்டுருக்கு. அதே போல் காதல் தக்க வச்சுக்கிறேன், ஹோப் கொடுத்துட்டேன், என்னால் ஓட முடியல, அதில் எப்படி விலக முடியல, இருந்தாலும் அந்த காதலில் நடவேட்டுமா? காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு கம்பீரமான விஷயத்தில் இருக்கேன் நான், ஒரு கம்பீரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு பதில் சொல்லுமா? பிறந்த கால ஜாதகம். கோயில் ட்ரஸ்ட்டில் இருக்கேன், கோயில் தர்மகத்தா இருக்கல, இந்த மாதிரி எல்லா பொதுப்பணித்துறையில் இருக்கேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு. எப்பெல்லாம் சூரியன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் வருதோ அன்றைக்கெல்லாமே நமக்கு மைண்டு வந்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டுட்டு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலோட ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இத்தனை நாளாக ஃபேஸ் பண்ணாமல் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. நிறைய வாழ்க்கை மாற்றங்கள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று சூரியனையும் செவ்வாயும் பார்க்குறதுனால இது குருமங்கள யோகமாகவும் செயல்பட போகுது. அப்போ இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு தெய்வ அனுகூலம்,
காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைய நினச்சு கவலைப்படுறவங்க, நம்பிக்கையான உறவுகள விட்டுட்டு வெளிய வந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் குடுக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கு. நம்ம முன்ன சொன்ன மாதிரி, ஒரு விஷயம் லாங் டைமா, ஷார்ட் டைமா, எந்த காலம் வரையும் போகும், எந்த காலம் வரையும் போகாது, அது எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்துக்குமே பிறந்த காலம், ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.